யாழினை உலுக்கிய இரட்டை சகோதரியினுடைய உயிரிழப்பினை தொடர்ந்து தற்போது யாழ்ப்பாணத்தினுடைய பிரபல நாதஸ்வர வித்துவானும் தனது உயிரை மாய்த்திருக்கின்றார். அதற்கான பின்னணி காரணம் என்ன? அது தொடர்பான காணொளிகளும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இளைஞர் யுவதியினுடைய தொடர் உயிரிழப்பானது தொடர்ச்சியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமான ஒரு காணொலியில தான் இந்த காணொலி அமைய உள்ளது. காண்டிபன் வியூஸ் என்ற யூடியூப் சேனலுக்கு நீங்க புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை தட்டுவதன் மூலம் எமது காணொளிகளை நீங்க தொடர்ச்சியாக பார்வையிட முடியும். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். யாழ்ப்பாணம் கோண்டாவில் காளி கோவிலடி பிறப்பிடமாக கொண்ட கோவிந்தராஜா ஜெனுசன் வயது 32 வயது மதிக்கத்தக்க இளைஞனானவர் 3/8/2026 அன்று அவருடைய உயிரை தானே மாய்த்திருக்கின்றார். தற்போதுதான் யாழ்ப்பாணத்திலே இரட்டை சகோதரிகளுடைய உயிரிழப்பினை தொடர்ந்து தற்போது இளைஞர் யுவதிகளுடைய உயிரிழப்பானது தொடர்ச்சியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கோண்டாவிலை பிறப்பிடமாக கொண்ட இந்த பிரபல நாதஸ்வர வித்துவான் எதிர்பாராத விதமாக தனது உயிரை வீட்டிலே மாய்த்திருக்கின்றார். அவர்களுடைய உயிரிழப்பிற்கான பின்னணி காரணங்கள் தொடர்பாக தற்போது கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இவ்வாறு கடந்த மாதம்தான் பிரபல தவில் வித்துவான் சச்சின் அவர்கள் உயிரிழந்திருந்தார். தற்போது பிரபல நாதஸ்வர வித்துவானும் உயிரிழந்திருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்னர் இரட்டை சகோதரிகள் யாழ்ப்பாணத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள். அவ்வாறு தொடர்ச்சியாக கோண்டாயில் பகுதியிலே 2 இளைஞர்கள் வீதி விபத்துகளிலும் உயிரிழந்திருக்கிறார்கள். இவ்வாறு யாழ்ப்பாணத்திலே தொடர்ச்சியான இளைஞர் யுவதிகளுடைய உயிரிழப்பானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான உயிரிழப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இவ்வாறு இளைஞர் யுவதிகள் ஒரு தவறான முடிவெடுப்பதை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த பிரபல நாதஸ்வர வித்துவானுடைய உயிரிழப்பை தாங்கிக் கொள்ள முடியாது. கடந்த மாதம் சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய திருவிழா காலத்திலே அவர் இரவு பொழுதே ஊதிய நாதஸ்வரமான இசையானது தற்போதும் என்னுடைய காதிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அவருடைய இசையானது அந்த காணொளிகளை நீங்கள் பார்வையிடுங்கள். இவ்வாறு யாழ்ப்பாணத்திலே இளைஞர் யுவதிகளுடைய உயிரிழப்பானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த உயிரிழப்பிற்கான பிரதானமான பின்னணி காரணம் என்னவென்று பார்ப்போமானால் காதல் தோல்விகள் மற்றும் வீட்டிலே ஏற்படுகின்ற பிரச்சனை காரணமாகவும் அத்தோடு பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் இளைஞர் யுவதிகள் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள தாங்க முடியாமல் இந்த தவறான முடிவெடுத்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். சின்னஞ்சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்வதால் அதனால் தீர்வு கண்டுபிடித்து விட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். பிரச்சனை என்பது தற்காலிகமானது, மரணம் என்பது நிரந்தரமானது. எனவே பிரச்சனைகள் என்பது எப்போது ஒரு நாள் அந்த பிரச்சனை தீர்ந்து நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம். சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் ஒரு தவறான முடிவெடுத்து தவறான உயிரிழப்பை எங்களுடைய உயிரை மாய்த்து கொள்வதால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு ஆகாது. பிரச்சனை என்பது தற்காலிகமானதும், மரணம் என்பது நிரந்தரமானது. சின்னஞ்சிறு பிரச்சனைகளுக்காக எங்களுடைய உயிரை நாங்களே மாய்த்து கொள்ளக்கூடாது. சின்னஞ்சிறு பிரச்சனைகளுக்கு என்றாலும் அந்த பிரச்சனைகளுக்கான இறுதி வரைக்கும் நாங்கள் போராடி அதிலே வெற்றி காண வேண்டும். வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்தது. அந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலே தான் நாங்கள் வெற்றி பெற்று சாதிக்க வேண்டும். சின்னஞ்சிறு பிரச்சனைகளுக்காக எங்களுடைய உயிர்களை நாங்கள் மாய்த்து கொள்வதால் நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம் என எண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய உடலையே நீங்கள் வருத்தி உயிரை மாய்த்து கொள்ளும் நீங்கள் அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலாமே. சின்னஞ்சிறு பிரச்சனைகளுக்காக உங்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்வதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை ஒரு சின்னஞ்சிறு பிள்ளைகளாக வளர்த்து அவர்கள் உங்களை கல்வியிலே பாடசாலைகள், டியூட்டர்கள் மற்றும்
உங்களை பல கனவுகளுடன் அந்த தாய் தந்தையர்கள் உங்களை வளர்த்திருப்பார்கள். நீங்கள் இவ்வாறான ஒரு தவறான சின்னஞ்சிறு பிரச்சனைகளுக்காக தவறான முடிவெடுத்து உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்வதால் அந்த பெற்றோர்களுடைய கனவானது சுக்குநூறாக போய்விடும். எனவே சின்னஞ்சிறு பிரச்சனைகளுக்காக நாங்கள் எங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது. கூடுதலாக தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்திலே அதிக அளவிலான உயிரிழப்புகளை எங்களால் சகித்து கொள்ள முடியாமல் காணப்படுகின்றது. ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் கை தொலைபேசியை பார்வையிட்டால் எங்கு பார்த்தாலும் வீதி விபத்துக்கள், அத்தோடு இளைஞர் யுவதிகள் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொள்வதும், அவ்வாறான தொடர்ச்சியான செய்திகளை நாங்கள் பார்வையிட எங்களால் அந்த மன அழுத்தமாக காணப்படுகின்றது. உங்களுடைய மன அழுத்தத்தை போக்குவதற்கான சிறந்த வழிமுறைகள் காணப்படுகின்றன. பொழுதுபோக்குகள் மற்றும் சமூக சேவைகள் செய்யலாம், கிரிக்கெட் விளையாடலாம், மற்றும் இடங்களை நீங்கள் சுற்றி பார்க்கும் போதும் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுடன் நீங்கள் கதைக்கும் போதே உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை அவர்களிடம் கூறும் இடத்தில் அந்த பிரச்சனைகளுக்கான சிறு சிறு தீர்வுகள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை மனதுக்குள்ளே நீங்கள் தொடர்ச்சியாக வைத்திருப்பதால் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீள முடியாமல், அடுத்தவர்களுக்கும் உங்களுடைய பிரச்சனை கூற முடியாமல், அதற்கான தீர்வை கண்டுபிடிக்காமல் இவ்வாறு தவறான முடிவெடுத்து உங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கும்போது மிக மனவேதனைகளுடன் கூறுகின்றோம். அத்தோடு ஆரம்ப காலங்களிலே இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக எதிர்கொள்வார்கள். சின்னஞ்சிறு பிரச்சனைகளுக்கும் இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் நடைபெறுகின்ற விடயங்களை தொடர்பாகத்தான் பார்ப்பவர்களுடைய தவிர இவர் சின்னஞ்சிறு பிரச்சனைகளுக்காக தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு ஆரம்ப காலகட்டங்களிலே இளைஞர் யுவதிகள் இல்லை. தற்போதும் இளைஞர் யுவதிகள் இந்த தவறான முடிவெடுப்பதற்கான காரணம் தொடர்ச்சியான மன அழுத்தம் போன்ற காரணிகளால் தான் இந்த தொடர்ச்சியான உயிரிழப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆரம்ப காலங்களிலே இவ்வாறான உயிரிழப்புகள் நடைபெறுவது என்பது மிகவும் அரிதாக காணப்படும். ஆனால் தற்போதைய காலத்திலே உயிரிழப்புகள் மன அழுத்தங்க காரணமாக உயிரிழப்புகள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குடும்ப பிரச்சனைகள், காதல் தோல்விகள், பொருளாதார நெருக்கடிகள், அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் இளைஞர் யுவதிகள் கூடுதலாக உயிரிழந்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறான இளைஞர் யுவதிகளை எதிர்வரும் காலங்களிலே எந்த பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தீர்வுகள் கண்டுபிடிக்கலாம். இவ்வாறான ஒரு தவறான முடிவெடுத்து உங்களுடைய உயிர்களை நீங்கள் மாய்த்து கொள்ளக்கூடாது. பெற்றோர்கள் கனவு கண்டிருப்பார்கள், நீங்கள் நல்ல ஒரு சிறந்த ஒரு பிரஜைகளாக நல்ல ஒரு உயர்ந்த இடத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் என பல கனவுகளுடன் எதிர்பார்த்திருக்கின்ற தாய் தந்தையர்களுக்கு இவ்வாறு நீங்கள் எதிர்பாராத விதமாக உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறீர்கள். இதனால் அந்த அவருடைய பெற்றோருடைய கனவுகள் சிதைந்து காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான சம்பவங்கள் எதிர்வரும் காலங்களிலே நடைபெறாமல் அனைத்து இளைஞர் யுவதிகளும் விழிப்புடன் இருக்க வேண்டும். அத்தோடு பெற்றோர்கள் மற்றும் சக நண்பர்கள், உயர்ந்தோர், பெரியோர்கள் அனைவரும் இணைந்து இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு அட்வைஸ் கூறி அவர்களுக்கான அறிவுரைகள் கூறி இளைஞர் யுவதிகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஏற்படுகின்ற சின்னஞ்சிறு பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பக்கத்தில் நின்று அவர்களுக்கு அட்வைஸ் கூறி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு பெற்றோர்கள் பிள்ளைகள் எங்கு நடமாடுகிறார்கள், அவர்கள் எங்கு செல்கிறார்கள், யாருடன் கதைக்கிறார்கள் போன்ற விடயங்களை பெற்றோர்கள் அவதானத்துடன் கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்களை மீண்டு உங்களுடைய பெற்றோர் பிள்ளைகளை சிறந்த ஒரு கல்விமான்களாகவும் சிறந்த ஒரு பிரஜைகளாகவும் வாழ்வதற்கு உயர்த்துவதற்கு பெற்றோர்களுடைய கைகளிலே தான் இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு பிரபல நாதஸ்வர வித்வான் மற்றும் தொடர்ச்சியாக இரட்டை சகோதரிகள் சச்சின் மற்றும் வீதி விபத்துக்களால் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்திலே தற்போது இந்த கிழமைகளிலே தொடர்ச்சியான உயிரிழப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் காலங்களிலே வீதிகளிலே செல்லும் போது அவதானமாக செல்லுங்கள். மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் வாகனங்களை இளைஞர்கள் யுவதிகள் செலுத்த வேண்டும் என்பதனை கூறிக்கொண்டு எதிர்வரும் காலங்களிலே இவ்வாறான வீதி விபத்துகள் ஏற்படாமல் மற்றும் மன உளைச்சலிலிருந்து இளைஞர் யுவதிகள் இவ்வாறு தவறான முடிவை எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதனை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். எமது காணொலி தொடர்பான கருத்துக்களை கூறுங்கள். எமது காணொலிகளை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக ஆதரித்தார்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.